அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் பாவம். இந்த 7ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான பாவம். ஆனால் ஒரு ஜனனகால ஜாதகத்தில் ஒரு ஆணின் ஜாதகத்தை முதன்மையாக வச்சு நான் சொல்கிறேன். அந்த ஆணுக்கு எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் எத்தனை யோகங்கள் இருந்தாலும் அதை அனுபவிக்க தன் இணை வேண்டும். அந்த இணை அப்படிங்கிற கலஸ்திரம் 7ஆம் பாவம் இயங்கினால் மட்டுமே அது சாத்தியம். சரிங்களா? இப்போ ஒரு 10 வருஷம் கிளம்பிச்சு ஒரு நண்பரை பார்க்குறோம் அப்படின்னா அவர் 3 கேள்வியில் நம்மளை மேட்டரை முடிச்சிடுவார். ஒன்று, நல்லா இருக்கியா? 2வது, வீட்டில் என்ன பண்ணுறாங்க? 3வது, குழந்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த 3 கேள்விக்கு ஒருத்தர் பதில் சொல்லிட்டாவே அந்த ஜாதகர் வந்து கரெக்டான ஜாதகர். ஆனால் இந்த 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்த மனைவியை குறிக்கிறதுனால அந்த மனைவி நமக்கு அமைவாங்களா? பதட்டம் இந்த மாதிரி மனைவி அமைவாங்க. அவங்களால நமக்கு யோகங்கள் வருமா? கரெக்டுங்க, அதான் உண்மை. அப்படிங்கிறது இந்த யோகமா தோஷமா அப்படிங்கிறது வந்து தனக்கு வரக்கூடிய மனைவியை பொறுத்து தான் அது அமையுமே தவிர வேற எந்த வகையிலையும் இது பண்ண முடியாது. அப்புறம் 7ஆம் பாவம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மனைவி ஸ்தானம் அப்படின்ட்டு எடுத்தோம்னா அவங்களோட அனுசரித்து அந்யோன்யம் பேசி பழகி கரெக்டாக பேசினோம்னா 6ஆம் பாகம் இயங்கும். ஏன்னா அவங்களுக்காக வேணுங்கிறத வாங்கி கொடுத்து கடன்காரன் ஆயிருப்போம். 7ஆம் பாவத்துக்கு 6ஆம் பாகம், 12ஆம் பாகம் கடன்காரன். இதே வந்து கொஞ்சம் ரக்கடாக பேசினோம்னா 7ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவம் 8ஆம் பாவம் அது வாய் போலீஸ் கேஸ் வம்பு வழக்கிட்டு போயிடும் சார். அதனால இணை அப்படிங்கிறது இணையாவே கொண்டு போகணும். இதில் வந்து ஒவ்வொரு ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரியும் அவங்க வாங்கி வந்த வரத்துக்கு தகுந்த மாதிரியும் மனைவிகள் அமைகிறாங்க. கண்டிப்பாக ஆமாம். சரிங்க மேடம். திருமணமான எத்தனையோ ஜாதகர்கள் வந்து ஜோதிடர்கிட்ட ரசமா மனைவி வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆண்கள் புளிரசம் கூட வைக்க தெரியாதவங்க தான் அமைப்பாங்க. கரெக்டுங்களா? நமக்கு தெரியும் 7ஆம் பாவம் நல்லா வலுத்திருக்கு, காதல் திருமணம் வரலாம், நல்ல மனைவி அமையலாம், இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் ஜாதகர்கிட்ட சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சரி போயிட்டு வாங்க, அதுக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தாட்டி விடுவோம். இந்த மாதிரி தான் வந்து ஆண்களுக்கு போயிட்டு இருக்குது. அவங்க வந்து என்ன தொழில் செஞ்சு சம்பாதிச்சாலும் எந்த மாதிரி வந்து அவங்க வீடு வண்டி வாகனம் எல்லாமே இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு மனைவின்னு ஒருத்தர் கூட வேணும். அந்த மனைவி சரியாக அமைவாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த 7ஆம் பாவம். இதில் வந்து ஒவ்வொரு கிரகங்கள் பார்வை சேர்க்கை இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. இதை பொறுத்து தான் அவங்களுக்கு அமையறதும் இருக்குது. கொஞ்சம் இதை புரியலைங்க. இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து கேமரா யாரையுமே பார்க்க வேண்டாங்களா? இந்த திருவள்ளுவர்னு சொல்லுவோம். அவரோட ஜாதகத்தில் வந்து உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், இது ஒரிஜினல் கிடையாது. நீங்கள் போய் நெட்லையெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்க வேண்டாம். அவரோட ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி நல்லா இருந்து சுக்கிரன் நல்லா இருந்து எல்லாமே நல்லா இருக்கையில் இந்த காரக கிரகம் பாவகம் அதை பார்த்த கிரகம் பார்க்கக்கூடிய இடம் எல்லாமே நல்லா இருந்ததுனால தான் வாசின்னு ஒரு அம்மையார் வந்து அவருக்கு மனைவியாக வச்சாங்களாமா. அவங்க கூப்பிடையில் என்னங்க வாசி அப்படின்னு கூப்பிட்ட உடனே என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடியாந்தார். அவங்க கிணத்துல வந்து தண்ணி எடுத்துட்டு கீழே கூப்பிட்ட உடனே வந்த உடனே பாடி அதே இடத்துல நினைச்சாங்க. இதே வள்ளுவரோட ஜாதகத்தில் எசக்க பிசக்கா கிரகங்கள் அமர்ந்துருந்துச்சுன்னா வாசிக்கு அங்கேயே நிற்பாங்க, வாலி மட்டும் உள்ளே வந்து விழுந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆடவர்களும் இருக்காங்க. வெளியே சொல்கிறதுக்கு பயந்துக்கிறாங்க. மனைவியிட்ட வெளியே ஒரு கணவன் வந்து மனைவியை அடிச்சிட்டான் அப்படின்னா போலீஸ் கேஸ் ஆகிடும், தினத்தந்தி நியூஸில் வரும். ஆனால் ஒரு மனைவி வந்து கணவன் அடிச்சிட்டாங்கன்னா ஜோக்காக தான் வரும். இன்றைக்கி வரைக்கும் அப்படித்தான் வந்துட்டுருக்குது. இது பல பேர் குடும்பத்தில் நடந்துட்டுருக்குது. வெளியே சொல்கிறதில்ல, சொல்கிறவங்களும் சிரிச்சிட்டு போயிடறாங்க. இன்னொன்று இதை நினச்சிட்டு வந்து டக்குன்னு மறந்துடுச்சு, பதட்டம் ஆயிட்டேன். இவர் வேறு மனைவி ஞாபகப்படுத்திட்டார்.
ம். இல்லைங்க. சரி போதுங்க. வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி. ஆமாங்க. அதாவது ஃபஸ்ட்டு நான் பேச தலைப்பு கொடுங்க சார் அப்படிங்கவோ எந்த பாவத்தை சொல்லுங்கள் மேடம் அப்படின்னாரு. சார் உங்களுக்கு எது வருதோ அதை பேசுங்க. 4 வந்தால் வீட்டு வண்டி வாங்கினதை பேசுங்க, 10ஆம் பாவம் வந்தால் தொழில் பற்றி பேசுங்க, உங்களுக்கு எது சிறப்பாக இருக்கோ அதை பேசுங்கண்ணே. நான் 7ஆம் பாவத்தை வச்சு பேசுகிறேன் மேடம்னாரு. சரி நல்லா ஓஹோ நல்லா வாழ்ந்துருக்கு அப்படின்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, நல்ல முதல் பேச்சு அப்படிங்கிறப்ப நாங்கள் இதை விட தடுமாறணும் அப்படிங்கிறப்ப ரொம்ப சிறப்பாக வாசிக்கு திருவள்ளுவர் பேசணும்னா அதுக்கு ஒரு தில்லு வேணும் இல்லையா அப்படிங்கிறப்ப எப்படி வாலி வருமா வாசிக்கு அம்மையார் வருவாங்களா அப்படிங்கிறத சூப்பராக பேசினார். அவருக்கு நம்ம லலிதாம்பிகை தாயார் ஜோதி ஆய்வு மூலயமா ஒரு மரியாதை செய்யப்படுகிறது.